ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு த ரைட் பாலிடிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பள்ளிகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜாதி மத அடையாளங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மற்ற மதங்களெல்லாம் விட்டுவிட்டு இந்து மத ரீதியான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. பள்ளிக்கூடங்களில் ஜாதி மத அடையாளங்கள் இருக்கக்கூடாது, சரிதான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா எல்லா மதத்துக்குமே பொருந்தணும். ஆனால் காலங்காலமாக பார்த்தீங்கன்னா இந்து மத விஷயங்களை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஜாதி மத அடையாளம் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற மதங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிக்கிறதே கிடையாது. அதை பற்றி பேசக்கூட அவங்களுக்கு பயம். ஸோ அமைச்சர் ராஜ்மோகன் பார்த்தீங்கன்னா இதை பற்றி சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இந்துக்களிடையே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அவர் என்ன சொன்னாரு, இது சரியா தப்பா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கலாம். அமைச்சர் ராஜ்மோகன் பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சராக இருக்காரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டி எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பள்ளிக்கூடத்துக்கு நான் போறப்ப பார்த்தீங்கன்னா ஏதாவது கயிறா இருந்தாலும் கழட்டி வச்சு தான் போவேன். பள்ளிக்கூடங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதி மத அடையாளம் இருக்கவே கூடாது. ஜாதி மத அடையாளத்தோட யாரும் பள்ளிக்கு போகவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு கயிறு மாதிரியான விஷயங்கள்லாம் கட்டிட்டு போகக்கூடாது. அதை தலைமை ஆசிரியர்கள்ட்ட நாங்கள் சொல்லி இதெல்லாம் முறைப்படுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதாவது அவர் என்ன எக்ஸாம்பிளா சொல்றாருன்னா, கயிறு மட்டும் தான் எக்ஸாம்பிளா சொல்றாரு. கயிறு கட்டுறது யாருன்னு பார்த்தோம்னா இந்துக்கள் மட்டும் தான் கயிறு கட்டுறாங்க. ஸோ இந்துக்களை குறி வச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. கயிறு கட்டுறதை பற்றி மட்டும் சொல்றவர், அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு அவங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா புர்கா போட்டு தான் அனுப்புறாங்க. அது போடாமல் யாரையும் அனுப்புறதே கிடையாது. அதை பற்றின ஒரு விஷயத்தை கூட ராஜ்மோகன் அவர்கள் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் இந்துக்கள் எல்லாரும் கழுத்துல ஒரு செயின் போட்டு ஒரு ஓம் சிம்பிள் போட்டிருக்காங்களோ இல்லையோ, கிறிஸ்தவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த சிம்பிள், அந்த இயேசு கிறிஸ்துவோடைய அந்த சிம்பிள், இந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே போட்டிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. சின்ன பிள்ளைகளுக்குமே பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் ராஜ்மோகன் அவர்கள் எங்கேயுமே சொல்லலை. குறிப்பாக இந்துக்களுடைய அந்த கயிறை மட்டும் சொல்றாரு. ஏன்னா இந்துக்கள் தானே எழுச்சிவா, இந்துக்களை பற்றி பேசினா கேட்கறதுக்கு எவனுமே கிடையாது. மற்ற மதங்களை எப்பயுமே தொட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு முக்கியம், சிறுபான்மையினர் ஓட்டு முக்கியம். அதுக்காண்டி சிறுபான்மையினர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம காயப்படுத்த கூடாது அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக இருப்பாங்க. இந்துக்கள் எழுச்சிவா எப்படி நமக்கு தான் ஓட்டு போடாதுன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் திமுகல இருந்து இன்னைக்கு தாவைக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்துக்களை தான் வம்புக்கு இழுக்குது, இந்துக்களை தான் அடிக்குது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. பள்ளிக்கூடத்துல ஜாதி மத அடையாளங்கள் இருக்கக்கூடாதான், அது சரியான விஷயம் தான். பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கு தான், அங்கே ஜாதி மத அடையாளங்கள் எதுவுமே தேவையில்லை தான். ஆனா அது எல்லாருக்கும் பொதுவானதால இருக்கணும். இவங்க எல்லாத்துலயும் சொல்றது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி தான் சொல்றாங்க. ஆனா இவங்க சமூக நீதியை ஃபாலோ பண்றாங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சமூக நீதிங்கிறது எல்லாத்தையும் சரிசமமா பார்க்கறது தான். இந்துக்களா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், 3 பேருமே பார்த்தீங்கன்னா சமமா தான் பார்க்கணும், சமமா தான் நடத்தணும். ஆனா இங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் மட்டும் தான் சமமா பார்க்குறாங்க. இந்துக்களை பார்க்கறதே கிடையாது. அது எல்லா விஷயத்திலுமே சரி. இந்துக்களை பார்த்தீங்கன்னா சமமா நடத்துறதே கிடையாது எந்த ஒரு அரசுமே. முக்கியமா தமிழ்நாட்டுல பள்ளிக்கூடங்கள்ல சாதி மத அடையாளங்கள் இருக்கவே கூடாதுன்னு ராஜ்மோகன் சொல்றாரு. கயிறு கட்டி தான் அதை அறுக்கணும்னு சொல்றாரு. மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லவே இல்லை. இப்ப தாவேக்கா அரசு இதுக்காண்டி ஒரு அரசாணை வெளியிடுமா, இதெல்லாம் ஜாதி மத அடையாளம், இதெல்லாம் ஜாதி மத அடையாளத்துக்குள்ள வரும், இந்த கயிறு வரும், இதெல்லாம் வரும், இதெல்லாம் வராதுன்னு வெளியிட முடியுமா? அப்ப எதுவுமே இல்லாம பொத்தாம்போதும் பார்த்தீங்கன்னா கயிறு கட்டியிருந்தா அதை அறுக்கணுங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ நீங்க கிடையாது. இப்போ நான் படிக்கிற காலத்துல மாலை போட்டு ஸ்கூலுக்கு போறப்போ அந்த ஒரு துண்டு போட்டுட்டு போக முடியாது, துண்டு போட்டு வர விட மாட்டாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, ஒரு இஸ்லாமிய பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லன்னு இல்லை, காலேஜ் வரைக்குமே தான் புர்கா போட்டு தான் வருவாங்க. அவங்களுக்கு யாருமே பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு எந்த தடையுமே கிடையாது. ஆனா மாலை போட்டுக்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மாலை போட்டுக்க டைம்ல மட்டும் ஒரு துண்டு போட்டு வந்தாலோ இல்லை வேஷ்டி பொதுவாக கட்டிட்டு வர போறதில்ல, ஒரு துண்டை மட்டும் தான் போட்டு வரேன் யூனிஃபார்ம் போட்டுட்டு. ஆனா அதுக்கு பார்த்தீங்கன்னா போட்டுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த துண்டை எடுத்து பேக்ல வச்சுக்க சொல்லுவாங்க. வீட்டுக்கு போகும்போது நீ போட்டுட்டு போ, ஸ்கூலுக்குள்ள போடாதம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா காலங்காலமாவே நடைமுறையில தான் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கள் மட்டும் அவங்களோட அடையாளத்தை எங்கேயுமே காட்டிட்டு கூடாது. இப்போ ராஜ்மோகன் அவர்கள் எந்தவித அடையாளமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்படின்னா பள்ளிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு திருநீரோ ஒரு குங்குமம் வைக்காம தான் வரணுங்கிறாரு. நம்மளுடைய கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய கல்ச்சர் பார்த்தீங்கன்னா நெத்தில விபூதியோ குங்குமமோ சந்தனமோ வைக்கிறது தான். இப்போ ஸ்கூலுக்கு நீங்க எந்த வித ஜாதி மத அடையாளத்தோட வராதீங்க அப்படின்னு சொன்னா குங்குமமோ திருநீரோ வைக்காம போற மாதிரி இருக்கும். இது நம்ம கல்ச்சரையே மாத்திர மாதிரி இல்லை. கிறிஸ்தவர்களான கிறிஸ்தவர்கள் மட்டும் தான் நெத்தில எதுவுமே வைக்க மாட்டாங்க. அப்போ இந்துக்களை எல்லாத்தையும் மாத்த பார்க்குறது அந்த தாவேக்கா அரசு தான் பார்த்தீங்கன்னா தோணுது. இன்னும் இந்த தாவேக்கா அரசே பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினரி அரசு தான் பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுட்டு இருக்கு. மிஷினரி தான் பின்னாடி இயக்குறாங்க சொல்லுது. அப்போ ராஜ்மோகன் இப்படி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய ஒரு அடையாளமான கயிறை மட்டும் சொல்றாருன்னா, ஸோ இதுக்கு மேலே அந்த மிஷினரி கும்பலுடைய வேலை இருக்குமோன்னு பார்த்தீங்கன்னா தோண வைக்குது. ஏன்னா இந்துக்கள் பார்த்தீங்கன்னா சந்தனம், குங்குமம், திருநீரே வைக்காம கிறிஸ்தவர்களை மாத்த பார்க்குறது அந்த தாவேக்கா அரசு தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தேகம் எழுது. ஏன்னா தாவேக்கா அரசு எல்லாத்தையும் சமமா பார்க்குறது, சமூக நீதியை பேசுதுன்னா திரு ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும், எந்தவித ஜாதி மத அடையாளமே இருக்கக்கூடாது. அது இந்துக்களுடைய கயிறா இருந்தாலும் சரி, இந்துக்களுடைய ஒரு டாலரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவரோட ஒரு செயினா இருந்தாலும் சரி, கிராஸ் சிம்பலா இருந்தாலும் சரி, புர்காவா இருந்தாலும் சரி, எதுவுமே பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்துல அனுமதிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்கணும். அதுதான் சரியான விஷயமா இருந்திருக்கும். நீங்க ஜாதி மத அடையாளமே இருக்கக்கூடாதுன்னா இருக்க 3 மதத்தையும்
இங்கே எந்த மதங்கள் அதிகமாக இருக்குன்னா இந்துசம், கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், இது மூணுமே தான் வந்து சொல்லியிருக்கோம். இது மூணுடைய அடையாளங்களுமே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இதுக்கு இவங்க 19 இந்துக்களை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இது இப்போ வந்து கிடையாது, காலங்காலமாக நடந்துட்டு தான் வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓம் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அது இன்னொரு இஸ்லாமிய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு டாலர் மாதிரி பச்சை கலரில் போட்டிருப்பாங்க, அது மாதிரி ஒன்று போட்டிருக்காரு. இன்னொரு கிறிஸ்துவ நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து போட்டிருந்தாருன்னா பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மதம், அவங்க போட்டிருக்கான்னு விட்டுருவாங்க. அதே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் வந்து போட்டிருந்தாங்க, என்ன சொல்லுவாங்க, நீ என்ன பிஜேபியா, நீ என்ன சங்கியா அப்படின்னு கேட்பாங்க. இது எதுக்குன்னே எனக்கு புரியல. கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மதத்துடைய சிம்பலை போட்டிருக்கப்போ எந்தவித கேள்வியும் இல்லாத நிலையில இந்து ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓம் போட்டால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இங்கே வந்து அதை வந்து கேள்வியை கேட்கப்படுறது, நீ வந்து பாஜகவா, நீ வந்து சங்கியா அப்படின்னு வந்து கொண்டு வந்து கேட்குறாங்க. எனக்கு புரியவே இல்லை. அவங்க வந்து அவங்க கடல் நம்பிக்கை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அது தப்பு இல்லை. நாங்கள் எங்கள் கடவுள் நம்பிக்கையை ஃபாலோ பண்ணால் மட்டும் எப்படி தப்புன்னு சொல்கிறாங்கன்னு வந்து புரியவே இல்லை. சாமி கும்பிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் வந்து சொல்கிறாங்க. இந்த நிலையெல்லாம் வந்து எப்போ வந்து மாறப்போனே வந்து தெரியல. இப்போ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கே வந்து புரியும். நீங்கள்லாம் ஸ்கூலில் வந்து படிச்சு தான் வந்து வந்திருப்பீங்க, நிறைய பேர் வந்து படிச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கே வந்து தெரியும், ஒரு இஸ்லாமிய பெண் இருந்துச்சுன்னா அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா புர்கா போட்டு தான் அந்த ஸ்கூலுக்கு வந்து வரும். அதே ஒரு கிறிஸ்டியானிட்டியில் சேர்ந்த யாராச்சும் வந்து இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கிராஸ் வந்து போட்டிருப்பாங்க, செயினோ இல்லை டாலரோ ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் டீச்சரோ ஹெட் மாஸ்டரோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தடையை வந்து விதிக்க மாட்டாங்க. அவங்க அடையாளத்தோடு அப்படியே தான் வந்து இருப்பாங்க. ஆனால் ஒரு ஹிந்து ஒரு மாலை போட்டுக்க சொல்லிட்டு ஒரு துண்டை போட்டு போனான்னா, ஐயப்பன் கோயிலுக்கோ முருகன் கோயிலுக்கோ மாலை போட்டு ஒரு கருப்பு துண்டையோ ஒரு காவி துண்டையோ ஒரு பச்சை துண்டையோ வந்து போட்டு போனான்னா அவனை போட்டு வராத, போட்டிருக்காத, எடுத்து பேக்கில் வச்சுக்கோ, வீட்டுக்கு போகும்போது போட்டுக்கோ, இனிமேல் நீ போட்டு வராத, யூனிஃபார்மை மட்டும் வா இப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. இங்கே இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா காலங்காலமாக வந்து இருக்குது. ஆனால் இப்போ ராஜ்பவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க அந்த 90 வச்சுட்டு போகிறது, குங்குமம் வச்சுட்டு போகிறது, அது கூட இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. இந்துக்களுடைய அடையாளத்தெல்லாம் அடிச்சுட்டு இவங்க என்னத்தை சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த ராஜ்பவனுடைய இந்த விளக்கங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து ஏற்படுதா வந்து இல்லை, தெளிவாக வந்து சொல்லியிருக்கலாம். நிறைய ஜாதி கயிறு வந்து இருக்குது, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதியை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி கயிறு வந்து கட்டுறாங்க கலர் கலராக. அப்படி தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குற அமைச்சர்னா எப்படி விளக்கம் கொடுக்கணும்னா அவர் கொடுக்குற விளக்கம் வந்து யாரையும் புண்படுத்தாம எல்லாருக்கும் தெளிவாக புரியுற மாதிரி தான் வந்து ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்கணும். இப்போ ஜாதி மத அடையாளம் இருக்கக்கூடாதுன்னா அது ஏன் இருக்கக்கூடாது, எதெல்லாம் ஜாதி மத அடையாளம், எப்படிலாம் வரக்கூடாது, எப்படி இருக்கிறதுங்கிற ஒரு விளக்கம் வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்கணும். இப்போ ஜாதி கயிறு கட்டுறாங்க, கலர் கலரான கயிறு கட்டுறாங்கன்னா பள்ளிக்கூடங்களில் கிராமப்புறங்களில் நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி கயிறு கட்டிட்டு வராங்க, 2-3 கலர்ல சில கயிறுகளை வந்து கட்டுறாங்க, அந்த கயிறுகளை வந்து பள்ளிக்கூடத்தில் அனுமதிக்க கூடாது, இப்படி தெளிவாக சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 3 மதத்தை சேர்த்து இந்த அடையாளம்னா பள்ளிக்கூடத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம். இப்படி எதையுமே சொல்லாமல் பொத்தாம் பதிவாக கயிறை மட்டும் அவுக்கணும்னு சொல்றது வந்து ஏற்புடையதா வந்து இல்லை. முழுக்க இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்து விரோத போக்காக தான் வந்து பார்க்குறேன். நீங்கள் இதை வந்து எப்படி வந்து நினைக்கிறீங்க, இவர் சொன்னது சரியா தப்பா என்ன ஏதுங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தொடர்ந்து அரசியல் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.